வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களோட முயற்சி, உங்களோட லட்சியம், உங்களோட ஆசை, உங்களோட கனவு இது எல்லாமே நிறைவேறி உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையோட குடும்பத்துல உடல் தேக ஆரோக்கியத்தோட உங்களோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவனை கண்டிப்பா பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம கடகராசிக்கு ஜனவரி மாத பலன்கள், முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பாக்கலாங்களா? முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உண்ணாமே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு உண்ணாமே அஷ்டம சனி இருக்கிறார், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சோ அப்ப கொஞ்சம் நிதானம் தேவை. வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதியா வரார். அவர் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அவர் உங்களுக்கு உங்களோட ஜென்ம ராசியிலே நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஜனவரி 22ஆம் தேதி அவர் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இல்ல. எப்படி பார்த்துட்டாலுமே குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அப்படியே நீங்க கண்டினியூ பண்றது ரொம்பவுமே நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெருசா ஒரு ரிஸ்க், பெருசா ஒரு பெரிய மாற்றம் இந்த ஜனவரி மாதத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க தான் சொன்னீங்க இந்த 2025 ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. பட் ஏன் ஜனவரி மாதம் அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். பொறுமையா நீங்க கடந்து வாங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இன்னும் எவ்வளவு இருக்கு, சனி பகவான் பயிற்சியாக இருக்கு. இந்த மார்ச் மாதம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒன்னும் பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கிற நபர்களா இருந்தா ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் அடக்கொடக்கமா கொஞ்சம் அமைதியா எவ்வளவு நாள் தான் பொறுத்து போகுதுங்கிறது எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நகர்றது ஓகே தானே. நம்மளுக்கு ஃபாஸ்டா ஒரு தப்பான இலக்கு நோக்கி ஓடுறதுக்கு பதிலா நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நிதானமா நம்மளோட இலக்கு நோக்கி ஓடுறது ரொம்ப நல்லது தானே. சோ அதனால நான் அதை சொல்ல வரேன். சோ இந்த டைம் ஃப்ரேம்ல குரு பகவான் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லலாம். வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு ஒரு மாற்றம், உங்களுக்கு அந்த பெரிய மாற்றம்ல எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறது அந்த ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா மாடரேட்டான ஒரு பலன்கள் இருக்குது. வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு வருமானமாகட்டும் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அடுத்து வருமானம் எடுத்துட்டா உங்களுக்கு பொருளாதாரம், வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டான பலன்களை கண்டிப்பா கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை. அதையும் பார்த்துக்கணும். அஷ்டமசின் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணாலுமே அது ஒரு தடையா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு இடத்துல 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அவர் இருந்தாலுமே 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டாவே அது ஏதோ ஒரு தடையை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு தடை கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இதனால எதா இருந்தாலும் இன்னுமே அந்த ஒரு தடைகள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையாகட்டும் தொழிலாகட்டும். அப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடரேட்டான பலன்கள் தான் இருக்கு. இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இருக்கிற தொழில அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் கொஞ்சம் சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு மணி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து குடும்பம், உங்களுக்கு திருமணம், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. சோ இதுல என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட் வச்சுக்க வேண்டாம். குடும்பத்துல தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட் வேண்டாம். தேவையில்லாம வீண் பேச்சுகள் வேண்டாம். தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் வேண்டாம். தேவையில்லாத விஷயத்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் இல்ல. அதான் நான் ஓப்பனா சொல்ல வரேன். அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து மேரேஜ்னாலுமே சூப்பர் ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய அருமையான ஒரு காலம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க நிதானமா பொறுமையா தேடுறது ஓகே. வரலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இன்னும் கொஞ்சம் இந்த மாதத்தை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு தள்ளி போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம குட் ஃபேஸ் நோக்கி என்டர் ஆயிட்டு தான் இருக்கிறோமே தவிர ஃபுல்லா குட் ஃபேஸ் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே சரி, தேவையில்லாத வீண் வாக்குவாதம், இந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதையவே பேசி பெருசாக்குறது இதெல்லாம் வேண்டாம். அந்த ஒரு குடும்பம், இந்த ஒரு உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இந்த வரன் பார்க்கிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கூடுதலா கவனமோட, நிதானமோட, பொறுமையோட கடந்து போறது ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். இந்த மாதத்தை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கடந்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உண்மையாவே இந்த ஒரு ஜனவரி மாதம்
வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸான ஒரு மாதமா இருக்கும். காரணம் வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு முயற்சி செய்யறீங்க, அது தடையாகுது அப்படின்னா மீண்டும் 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 முயற்சி செய்யறப்ப அது உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு முயற்சி காரணம் 8ஆம் இடம்னா உங்களுக்கு அந்த சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி வந்து நீங்க வந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால பல மடங்கு நீங்க வந்து முயற்சி செய்யறப்போ கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஆனா நிறைய ஒரு தடைகள், ஒரு தடுமாற்றம் நிறைய டைம் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ காலேஜ் ஆகட்டும், ஏதோ ரிசல்ட் வேண்டி வெயிட் பண்ற நபர்களா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். முயற்சி வந்து பல மடங்கு இருக்கிறப்போ உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லிடலாம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, உண்ணாமே எனக்கு எப்பதான் இந்த கஷ்டம் முடியும், உண்ணாமே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உண்ணாமே எனக்கு எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு, வீட்லயா இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு வந்து. ஏன்னா சந்திரன் உங்களோட ராசி அதிபதி சந்திரன் அப்படின்னாவே வந்து அது ஒரு எமோஷனலான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபீலிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து நான் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தை எடுத்துட்டு வரது ரொம்ப நல்லது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம், அடுத்து வரதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு தான் சொல்றேன். நம்ம வந்து ஓவரா திங்க் பண்ணாம நம்ம வந்து ஈஸியா வெளியில் வரது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையோட தேவையில்லாம வீண் ஆர்குமெண்ட் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல சூரியன், அதே மாதிரி வந்து உங்களோட ஜென்ம ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், அந்த மாதிரி காரசாரமான விவாதங்கள் இதெல்லாம் வரதுனால இந்த வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு இருக்கிற வேலையை அப்படியே உங்களோட கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கான காலம் வர வரைக்கும் நீங்க வந்து அமைதியா பதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் ஏன் இவ்வளவு நெகட்டிவா சொல்றேன்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு கூடுதலா ஒரு விழிப்புணர்வோட ஒரு கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது ஹெல்த்ல அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னா சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்துட்டு செவ்வாய் பகவான் இருக்கிறார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு அந்த ரேஷ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடு, ஹெல்த் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்களே தனியா செல்ஃப் டிரைவிங் பண்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் வந்து ஒரு நிதானத்தோட போறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா கிரகமும் வந்து 8-12 இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம். அந்த ஓவர் ஃபாஸ்ட் ஆகட்டும், இந்த ரேஷ் டிரைவிங் இதெல்லாம் வேண்டாம். ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா கவனமான, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே வந்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட போய். அதை தான் நான் சொல்ல வரேன், வேற பெருசா எதுவும் இல்லை. நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத நான் இது வந்து திருப்பி உங்களுக்கு ரீஐட்டேட் பண்றேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அதெல்லாம் நான் எப்ப பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டீப் பிரீத், ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நீங்க வந்து நிதானமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்து போறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உண்ணாமே வந்து அந்த நீங்க நினைக்கிறீங்க, பட் அது இப்பவே நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது, இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பொறுமை நிதானம் தான் தேவைப்படுது இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கடைசி 2.5 வருஷமா வந்து நான் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பட் உண்மையாவே சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் காலம் தான், அந்த பொறுமையா இந்த காலத்தை கடந்து வந்துட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு அந்த தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் வரதுனால இன்னொரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இன்னும் ஒரு 3 மாதம் வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு மாடரேட்டா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கடந்து போறது ரொம்ப நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பெரிய ரிஸ்க் ஆகட்டும், எதுவுமே வந்து பெருசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தடையாகும். காரணம் 8ஆம் இடத்துல சுக்கிரன் அங்கதான் இருக்கிறாரு, சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டுட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட பிளான் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இன்னைக்கே பண்ணணும், இப்பவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானத்தோட பண்ணுனா உங்களுக்கு அது ஜெயம், வாழ்க்கையில வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு அவசரம் மட்டும் இல்லாம நீங்க வந்து அப்படியே ஈஸியா நீங்க வந்து அதை கடந்து போயிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம். ஒரு ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு இது பண்ணா நாளைக்கு அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆக்சிலேஷன் இல்லாம, அந்த ஒரு பதட்டம் இல்லாம நிதானத்தோட நீங்க வந்து ட்ரை பண்ற ஓகே அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு
ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்றீங்க, தடை ஆகிட்டே இருக்குன்னா பல மடங்கு திருப்பி ட்ரை பண்ணுங்க. அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னா அர்த்தம், சரிங்களா? அதனால அந்த தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகளை மீறதுக்கு என்ன பண்ணா பல முறை வந்து நம்மளுக்கு வந்து அந்த முயற்சிகள் இருந்தா அந்த ஈஸியான அந்த தடைகளை நம்ம வீசிடலாம், அந்த தடைகளை படிக்கலாம் மாத்திடலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் கடகராசி அன்பர்களே. சோ இதனால கொஞ்சம் ஒரு இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், இந்த ஒரு ஜனவரி மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நிதானமா டிராவல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்றேன். இதை மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.